8ஆம் அதிபதி எங்கன இருந்தாலும் தோஷந்தான். ஆமாம். பொதுவாக லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி பொதுவாக முக்கியமான ஸ்தானங்களில் 8ஆம் வீட்டு அதிபதி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமான ஸ்தானம்னா 1, 5, 9ஆம் வீடுகள் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த 1, 5, 9ஆம் இடங்களில் 8ஆம் வீட்டு அதிபதி போய் இருந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மனிதருக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் சரியான வயதில் நடக்காது. உதாரணத்துக்கு திருமணம் தள்ளி போகும், குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். அப்படியே திருமணம் நடந்தாலும் ஏருக்கு மாறான திருமணம் நடக்கும். அப்படியே குழந்தை பாக்கியம் கிடைச்சாலும் குறைபாடுள்ள குழந்தைகள் கிடைக்கும். இந்த 1, 5, 9ஆம் இடங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு வழி வகை செய்யக்கூடிய ஒரு பாவங்கள் 1, 5, 9ஆம் வீடுகளும். இந்த 1, 5, 9ஆம் வீடுகளில் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமான பலன் கிடையாது. கொஞ்சம் மோசமான பலன்கள். இதே லக்கண ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி பலன் நம்ம எடுக்க முடியும். அப்போ மொத்தத்திலே 1, 5, 9ஆம் இடங்களில் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறதே குத்தம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனாலும் இருந்துருத என்ன செய்ய, இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நல்ல சாதகத்துக்கே பலனை சொன்னால் எப்படி? 1, 5, 9ஆம் இடங்களில் 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 8ஆம் வீட்டு அதிபதி எங்களுக்கு இருந்துருதாரா, நாங்கள் அப்படி பிறவியெல்லாம் பிறந்து வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க. வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை, சரிங்களா? 8ஆம் வீட்டு அதிபதி 1, 5, 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா எந்த இடத்துல இருக்கிறாரும் பாருங்கள். அதுக்கு தகுந்தாறு போல் அந்த கிரகத்துக்கு உண்டான பிரீதியை பண்ணிக்கோங்க. பிரீதி சாந்தி கிரக பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. பல லட்சங்களும் பல கோடிகளும் கொடுத்து பரிகாரங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். எந்த கிரகம் இருக்குது 8ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வாராரு, அதுக்கு தகுந்தாறு போல் சாந்தி பரிகாரத்தை பண்ணிக்கோங்க, பிரீதியை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ அந்த சாந்தி பரிகாரம் பிரீதி பண்ணுன்னா அது டோட்டலாக மாறிடுமா அப்படின்னு உடனே கேட்டுறாதீங்க. நான் என்னுடைய முந்தின வழியக்குள்ளே நிறையா சொல்லியிருக்கேன். சாந்தி பரிகாரம் பிரீதி பண்ணுறது அதை கடந்து போகிறதுக்கு ஒரு பாதையை ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குமே தவிர அது டோட்டலாக மாறிடாது, சரிங்களா? அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருந்தால் என்ன பிரச்சனையை கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உடல்நிலையில் ஏதாவது ஒரு குறைபாடு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜாதகர் ஒரு ஸ்டெடியான ஆளாக இருக்க மாட்டார். இன்னும் சிலவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆள் பார்க்க நல்லா இருப்பாங்க, ஆனாலும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த இன்னோசென்ட்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? லக்கணத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கார் அப்படின்னாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமான விஷயம், அந்த நபர்கிட்ட பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது சில பேர் இன்னோசென்ட்டாக இருப்பாங்க, சில பேர் கிரிமினல் மைண்டோடு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான சீட்டிங்கில் தான் அவங்களுக்கு ஆர்வமே இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சீட்டிங் பண்ணி பண்ணணும், அது அப்போ தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி இருக்கும். இந்த லக்கணத்தோடு 8ஆம் வீட்டு அதிபதியை ஃபேஸ் பண்ணி சொல்கிறதா நிறையா சொல்லலாம், சரிங்களா? என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் பொது வீடியோவில் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும். 4-5 பாயிண்ட்டுகளை சொல்லலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் தனிப்பட்ட ஜாதகம்னு பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்தில் மற்ற ஏனைய இதர கிரகங்களை கொண்டு தான் நீங்கள் பலன் கணிக்கும் பொழுது சின்ன மாற்றங்கள் அதில் இருக்கும். சரி, இத்தனை இருந்தாலுமே நடக்கிற தசாபுத்தி பலன்கள் அத்தனையும் மாற்றும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டு தானே வரேன். ஆமாம், 1, 5, 9ஆம் இடங்களில் போய் பாவக்கிரகங்களே இருந்தாலுமே ஒரு சிலருக்கு யோக திசைகள் நடக்கும் பொழுது யோக திசைகள் மட்டுமில்லை, சாதகமான திசைன்னு சொல்லலாம். ஏன்னா மோசமான திசைகள் கூட ஒரு சில ஜாதகருக்கு சூட்சும விதியின்படி அந்த கிரகம் யோகத்தை செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது நல்ல பலன்களை செய்யக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான நிலைமையில் அந்த ஜாதகர் அந்த கெட்ட நேரங்களை கடந்து போயிடுவார். அதனால் 1, 5, 9ஆம் இடங்களில் போய் அட்டமாதிபதி இருக்கார் அப்படின்னா அந்த திசை வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த திசையா புத்தி அந்தரம் வரும்போது கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சரி, பெண்கள் ஜாதகத்தில் ஆண்கள் ஜாதகத்தில் ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. பெண்கள் ஜாதகத்தில் நான் அடிக்கடி சொல்கிறேன், 9ஆம் பாவம் மாங்கல்ய பாவம், அனுபவத்தில் பாருங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். மூல நூல்கள் எல்லாமே மாங்கல்ய பாவம் 8ஆம் படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லவே இல்லை. பெண்களுக்கு 9ஆம் பாவம் தான் மாங்கல்ய பாவம். அது மிக துல்லியமாக இருக்குது. எத்தனையோ ஜாதகங்களை பார்க்கும்பொழுது பெண்கள் ஜாதகத்தில் 9ஆம் வீட்டை பாருங்கள், மாங்கல்ய பாவம் தனிச்சு பேசுது. அப்போ இப்போ ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு அப்படின்னா கணவர் இல்லாமல் இருக்கலாம், கணவர் இருந்தாலும் உருப்படி இல்லாத கணவராக இருக்கலாம், ஒரு குடிகார கணவனாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தை பொறுப்பாக
நடத்தக்கூடிய கணவராக இல்லாமல் குடும்ப பொறுப்பற்ற கணவராக இருக்கலாம். சரிங்களா? இது பெண்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் வீட்டில் போய் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும். அதுதான் நான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். 8ஆம் வீட்டு அதிபதி 1, 5, 9ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து அந்தளவுக்கு ஒரு ஜாதகத்துக்கு விசேஷம் கிடையாது, விருத்தி கிடையாது. சரி, இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, அதுக்கு வேறு ஏதாவது மாற்று பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நடக்கிற திசையை பாருங்கள். நான் பரிகாரம் கூட உங்களுக்கு லைட்டாக தான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கடுத்து என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தேவையான பதில்களும் விடைகளும் உங்கள் ஜாதகத்திலேயே இருக்கும். பரிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு இக்கட்டான கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் மட்டும்தான் நம்ம பரிகாரத்தை தேடி போகணுமே தவிர எல்லா நேரங்கள்லேயும் போயிட்டு சாமி கோயில்னு போயிட்டு இருக்க முடியாதுலாங்க. புரியுதுங்களா? அப்போ நமக்கு தேவையான பலன்களும் நமக்கு தேவையான ஒரு விடை வந்து நம்மளுடைய ஜாதகத்திலே இருக்கும். முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதியவர் வயசான ஐயா ஜாதகம் பார்க்க வர்றாரு. அவருடைய ஜாதகம் கொண்டு வந்திருக்காப்புல. தசா புத்தி அந்தரம் பார்க்கேன். தசை நல்லாயிருக்கு, புத்தி நல்லாயிருக்கு. அந்தரம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சுக்கிர அந்தரம் 5 மாதம் ஓடிட்டுருக்குது. சுக்கிரன் வந்து பொதுவாக வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட இடங்களையும் மறைவு ஸ்தானம்னா ஆண் பெண் உறுப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிரகம் வந்து சுக்கிரன். சரிங்களா? அப்போ அந்த வயசான ஐயாவுக்கு வந்து சிறுநீர் புறவழியில் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக சுக்கிரனுடைய அந்தரம் ஓடிட்டுருக்குது. இந்த பிரச்சனை வந்து 2 மாதம் ஆச்சு. ட்ரீட்மெண்ட்டே நீங்கள் போயிருந்தாலும் அந்தளவுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகியிருக்காது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனையை இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பழங்களை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு. சுக்கிரனுக்கு என்ன மாதுளம்பழம் தான் சொன்னேன் நான். என்ன ஜோசியர் ஐயா வித்தியாசமாக சொல்கிறீங்களா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆமாம், அவருக்கு வயசு 80 வயசு ஆச்சு. மாதுளம்பழம் வாங்கி சாப்பிடுங்க, மெடிசனை குறைச்சி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், டாக்டர்கிட்ட போய்ட்டு வந்துட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, வயசு கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. அப்போ பாருங்களேன், நம்ம டாக்டர் இது சொல்லியிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு கெஸ் பண்ண முடியாதுல்ல. நமக்கு டாக்டர் கிடையாது. எல்லா பேஷண்ட்டுக்கும் இப்படிப்பட்ட வயசில் இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நேரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஜாதகம் காட்டிடணும். அப்போ அதையும் சொல்கிறேன், இன்னொரு 3 மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சமாளித்து தான் போகணும், பல்ல கடிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு வச்சுக்கோங்க, இந்த பூக்களை கொண்டு இந்த இது பண்ணிக்கோங்க. இதை பண்ணிக்கிட்டு அப்படியே மாதுளம்பழம் சாப்பிடுங்க. மாதுளம்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்லுதாங்க, சுகர் ஏற இருக்குது அப்படிங்கங்க. குறைச்சிக்கோங்க. சுகர் இருக்கும்போது எப்படி சாப்பிடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இதுதான் தீர்வு. இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி வரும்பொழுது, இப்போ சொன்ன மோசமான தசாபுத்திகள் வரும்பொழுது அதை கடந்து போகிறதுக்கு உண்டான வழி அதில் இருக்காங்க கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப மோசமாக இருக்கும் பொழுது அதை கடந்து போகிறதுக்கு பரிகாரங்கள் அதுக்கு அந்த கிரகத்துக்கு தகுந்தாற போல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது 1, 5, 9ஆம் இடங்களில் போய் 8ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற போல் பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி காலையில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் மகர லக்னம் 5ஆம் வீட்டை சூரியன் இருக்கிறாரு. ஜாதகத்தை பார்க்க, தசாபத்தியை பார்க்க, உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது ஆனால் குழந்தை கிடைக்கும். பதில் இப்படி தாங்க சொன்னேன், உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன புரியலையே நீங்கள் சொல்கிறதுன்னா, குழந்தை இருக்கும், ஆண் குழந்தை கிடைக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அப்படின்னேன். எனக்கு ஏற்கனவே ஆண் குழந்தை கிடச்சி இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சபாஸ், அவ்வளோதான் விஷயம். ஆண் குழந்தை கிடச்சி இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. புத்திரதோஷம் இருக்குது ஆனால் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், எனக்கு ஏற்கனவே ஆண் குழந்தை கிடச்சி இது இறந்துருச்சு, இப்போ 2வது டெலிவரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், அதுக்கு தான் தேதி குறிக்க வந்தேன் அப்படிங்கிறப்பல நல்ல விஷயம், நல்ல விதமாக குழந்தை பிறக்க வைப்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, 1 இந்த 9ஆம் இடங்களில் 8ஆம் வீட்டு அதிபதி இருந்தால் இப்போ தானே புத்திரதோஷம் சொன்னீங்க அப்படின்னு. இல்லைன்னு சொல்லலை, அவருக்கு குழந்தை கிடைக்கும், அவருடைய தசை நல்லா இருக்குது. அடுத்து வரக்கூடிய தசை நல்ல தசையாக மோசமான தசையாக பார்த்துக்கிட்டு, சப்போஸ் மோசமான தசையாக இருந்தால் எவ்வளோ காலத்துக்கு நல்ல தசை இருக்குது, அதுக்கப்புறம் மோசமான தசை எப்போ ஆரம்பிக்குன்னு பாருங்கள். இந்த மோசமான தசை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய அந்த குழந்தை பிறகு பார்த்திங்களா, அந்த குழந்தை மூலமாக அவர் சங்கடப்படுவார்.
இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சுருக்கமாக சொல்லுதேன். அதாவது குழந்தைகள் மூலமாக பெற்றவங்க எப்படி சங்கடப்படுவாங்க? மகாத்மா காந்திக்கு எத்தனையோ குழந்தைன்னு கேள்விப்பட்டேன். 7ஓ 5ஓ சரியாக தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். அதில் ஒரு பையன் வந்து மகாத்மா காந்தி அவங்களுடைய பையன் ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப அவமானமான பேர்லாம் வாங்கினாருன்னு படிச்சிருக்கிறேன். நீங்கள் வேணால் மகாத்மா காந்தியோட சுயசரிதை எடுத்து படித்து பாருங்கள். அவருடைய பையன் வந்து இந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப அந்த பையனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். ஆமாம், ரொம்ப ஊதாரியாக போய் இந்த ஏதோ ரெட்டட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் ஈடுபட்டு வச்சு ரொம்ப தவறான பாதையை தேடி ரொம்ப சீரழிஞ்சு போனார் அந்த பையன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். சில பெரியவங்களை பேசி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில லைப்ரரியில் படிக்கும்போது ஒரு சில பாயிண்ட்டுகளை எடுத்து பார்த்துருக்குறேன். இது எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, தந்தைக்கு எப்பொழுது ஒரு தந்தையினுடைய ஜாதகத்தில் 1 இந்த 9ஆம் இடங்களில் போய் அட்டமாதிபதி இருக்காரா, மெயினாக 5ஆம் வீட்டில் இருந்தால் புத்திரரால் ஒரு தோஷம் ஒன்று எடுத்துக்கணும். லக்கணத்தில் இருந்தால் ஜாதகரால் துன்பம் இருக்கும். நோய் நொடி வரலாம், நோய் நொடி வந்து ஆட்டி படைக்கலாம், பிரெயின் டியூமர்னு சொல்கிறாங்களா, பிரெயின் டியூமரு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அல்லது ஆளே வந்து கிரிமினல் பார்ட்டியாக இருக்கலாம். ஏன்னா லக்கணத்தில் 8ஆம் வீட்டு அதிபதியாக கிரிமினல் பார்ட்டின்னு சொல்லியிருக்கேன். 8ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அவரே ஒரு கிரிமினல் பார்ட்டி. ஆமாம், அப்போ ஜெயிலில் இருக்கலாம், அன்றாடம் பஞ்சாயத்து தீர்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். இப்படி இது இது 1 5 9ஆம் வீட்டு இடத்துக்கு மட்டும் சொல்லலை, மற்ற இடத்துக்கு இருந்தாலும் அதுக்கு தகுந்தாறு போல கெடுபலன்கள் 8ஆம் வீட்டு அதிபதியால் உண்டு. நன்றி. ஜோதிட ரீதியாக வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.